வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்கள திடீர்னு வெளியில போ அப்படின்னு சொன்னா எங்க போவாங்க? ஒரு வேளை அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா கூட இவ்வளவு நாளா அங்க தலைமுறையா செஞ்சுட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு அவங்க புது இடத்துல போய் எப்படி வாழ்வாங்க? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் பல விவாதங்களை கிளப்பி கொண்டு இருக்கக்கூடிய மேகமலை விவகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. மேகமலை தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு மலை. இங்கே பார்த்தீங்கன்னா அதன் அழகே பயங்கரமாக இருக்கும். அங்கே நிறைய யானை, புலிகள், நிறைய வனவிலங்குகள் சரணாலயமாக அங்கே இருக்குது. நிறைய வனவிலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த விவகாரம்ங்கிறது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாதுங்க. 1900 ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கும்போது அந்த மேகமலையினுடைய இயற்கை சூழலை பார்த்து அங்கே ஒரு மிகப்பெரிய தேயிலை தோட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வேலை செய்யறதுக்காக தென் மாவட்டங்கள்லேருந்து நிறைய கூலி தொழிலாளர்கள் அங்கே வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேயே தொடர்ந்து வாழ பழகிட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகளுக்கு மேலே அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ 1978 தமிழ்நாடு அரசு டெம்பரவரியா தற்காலிகமாக அந்த வனப்பகுதிகளை ரிசர்வ் ஃபாரஸ்டா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றதுக்கு தீவிரப்படுத்தல. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் மீன்ஸ் அங்க மனித நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது, மனிதர்கள் யாரும் வாழக்கூடாது, வணிக ரீதியான எந்த கட்டடங்களோ தொழில்களோ அதாவது விவசாயம் பண்றவங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்டினுடைய ரூல்ஸ். அதுக்கப்புறமா 1978 அப்புறம் 2009 முழுமையா அதை ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டா அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அங்க இருக்கிற மக்களை வெளியேற்றியவனும் அரசாங்கம் தீவிரப்படுத்துறாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்களை வெளியேற்ற முடியாது, நாங்க காலங்காலமா எழுதிட்டு இருக்கோம், இது எங்களுடைய பூர்வீகம், ஸோ நாங்க இந்த இடத்த காலி பண்ண முடியாது. மக்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணதுனால அங்கிருந்து மக்களை வெளியேற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்தல, அப்படியே சைலண்டா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா 2021 ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகமாக இந்திய அரசு 51வது புலிகள் காப்பகமாக அந்த ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய 5வது புலிகள் காப்பகமாக தற்போது அது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ அது மிக தீவிரமாயிருச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமா. ஏன்னா இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அங்க எந்தவித மனித நடமாட்டமும் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபாரஸ்ட் ஆக்ட். ஸோ அங்க இருக்கிற மக்களை கண்டிப்பா வெளியேற்றி ஆகணும். தமிழ்நாடு அரசு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டாங்க, அங்க இருக்கிற மக்களை வெளியேற்ற முடியல. ஸோ உச்ச நீதிமன்றம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குது. தமிழ்நாடு அரசு வெளியேற்றீங்களா இல்லை நாங்கள் துணை இராணுவ படையை அமைச்சு அங்கேருந்து எல்லாத்தையும் வெளியேற்றட்டுமா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இப்போ மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா வனவிலங்குகளா பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களா அப்படிங்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கு முன்னாடி மக்களை வெளியேற்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே தேவையில்லாம கட்டியிருக்கக்கூடிய அதாவது பர்மிஷன் வாங்காம கட்டியிருக்கக்கூடிய ரெசார்ட்டுகள், அங்க நிறைய இலவம் பஞ்சை தோட்டம், ஏலக்காய் தோட்டம், தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்போ பர்மிஷன் இல்லாம இருக்கிற இடத்த எல்லாமே அகற்ற சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் இல்லாம கட்டியிருக்கக்கூடிய கட்டடத்தினுடைய அங்க தண்ணி தேவை, மின்சார தேவை எல்லாத்தையுமே கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நடவடிக்கை தற்போது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில எங்களையும் மக்களையும் வெளியேற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 98 கிராமங்கள், 5000 குடும்பங்கள் அந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கு மேகமலை வருசநாடு பகுதியில். ஏன் இப்போ இது இந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயம் இருக்கு, அப்படியே கொஞ்சம் இந்த பக்கத்துல மேகமலை, இந்த பக்கம் கேரளா பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மூணுமே நடுவுல ஒன்றுக்கு ஒன்று எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை, பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே எதுவுமே மனித நடமாட்டங்கள் இல்லைன்னா அங்கே வாழக்கூடிய வனவிலங்குகள் சுதந்திரமாக வாழும், அவங்களுடைய இனப்பெருக்கம் இன சுழற்சி நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஏரியாவில்
எந்த மனித நடமாட்டமும் இல்லைன்னா அது மிகப்பெரிய இயற்கை வளம் சூழ்ந்த இடமா புலிகள் காப்பகம், முக்கியமாக புலிகளுக்கு இது ஒரு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இடமாக மாறும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து. ஏன்னா ஒரு புலி வாழணும் அப்படின்னாலும் அது தன்னுடைய வேட்டையாடி தன்னுடைய உணவை எடுத்துக்கணும்னாலும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் சுதந்திரமான இடம் தேவைப்படுகிறது. இப்போ இங்கே இந்த 3 காட்டையுமே இணைக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயும் நிறைய இடத்துல மக்கள் கிராமங்கள் குடியிருந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய யானைகள் இங்கேருந்து இந்த காட்டுக்கும் இங்கேருந்து இந்த காட்டுக்கும் சுதந்திரமாக போக முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வீடுகள் இருக்குது, நடுவில் அவங்க காடுகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கு வேலி தோட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு இடையில இருக்கும். அதே மாதிரி புலிகள் சுதந்திரமாக ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் புலிகள் சுதந்திரமாக வாழ முடியாமல் புலிகளுடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டு இருக்குது. இது எல்லாமே மனசில் வச்சு தான் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வணிக ரீதியான இடங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் மக்களினுடைய நிலைமை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே 3-4 தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் திடீர்னு நாங்கள் காலி பண்ண சொன்னால் எப்படி காலி பண்ணுவோம்? இவ்வளோ நாளாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் எங்களால் இதுக்கு மேலே வாழ முடியாது? நாங்கள் வாழ முடியும். இதில் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, 2006 வன உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசில். அந்த வன உரிமை சட்டத்தின்படி காலங்காலமாக பாரம்பரியமாக காட்டில் வாழ்றக்கூடிய மக்களுக்கு அங்கே பட்டா கொடுக்கணுங்கிறதா இந்த சட்டம். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருக்கோம், பூர்வீகமாக 3-4 தலைமுறைகளுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த சட்டத்தின்படி நீங்கள் ஏன் பட்டா தராமல் இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்விக்குறியாக இருக்குது. இது எல்லாமே விவாதத்தை கிளப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதற்கு மேலே அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, உச்சநீதிமன்றம் அடுத்த நடவடிக்கையாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது இதுக்கு மேலே தான் தெரிய வரும். நன்றி.